கலாச்சார மாற்றம் தான் கிறிஸ்தவம் நினைக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கலாச்சாரத்தை மாத்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய கலாச்சாரத்தோடு கர்த்தரை நாம் சேவிக்க முடியும் என்பதுதான் காரியமா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ஃபர்ஸ்ட் கிரியேஷன், தேவனுடைய முதல் படைப்பு எதுவா இருக்கு? வெளிச்சம். வாழ்க்கையில let there be light. எனக்கு தேவன் வெளிச்சத்தை உங்க வாழ்க்கையில முதல்ல கொடுக்க விரும்புறான்னு அர்த்தம்னா, சில காரியத்தை குறித்த அவருடைய சத்தியத்தை, அவருடைய வெளிச்சத்தை முதலாவது உங்க வாழ்க்கையில கொடுப்பார். அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சுன்னா மீதி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு எத்தனையோ காரியங்கள் மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அந்த மாற்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை ஒரு வெளிச்சம், ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா, ஆண்டவரே இன்னைக்கு எந்த காக்கா வரும், எலியாவுக்கு அனுப்பினீரே, எனக்கு ஒரு காக்காவை அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு இருக்கணும். இல்ல, யாரையாவது காக்கா பிடிக்கணும். ஏன் லைட் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், அவர் தான் மெய்யான ஒளி. ஆமென். என் வாழ்க்கை புதுசா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிக்கிற மக்கள் உண்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. ஆமென். அந்த ஒளி மேல வரும் பொழுது இருள் எல்லாம் விலகுதுங்க. அப்போ வாழ்க்கையில மாற்றத்துக்காக, திருப்பத்துக்காக யாராவது காத்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு காலையில சொல்றேன், உண்மையிலே இந்த லைட் ஃபெஸ்டிவல் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாய் மாற முடியும். உங்க எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற உங்க வாழ்க்கையை இந்த இயேசு ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும், என்னையான்னு கேட்கலாம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். ஆமென். எப்படி ஒரு கலங்கரை விளக்கத்தை தேடி இந்த திசை தெரியாத படகு அதை நோக்கி வருமோ, அதுபோல வாழ்க்கையில எங்க போறது, என்ன செய்யறது திக்குமுக்காடி இருக்கிற எத்தனையோ மக்களுக்கு நீங்க ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி இருப்பீங்க. கர்த்தர் அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் சபையை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சில கேட்குறாங்க, என்ன தீபாவளிக்கும் நமக்கும் என்ன பாஸ் சம்பந்தம் அப்படிங்காங்க. நமக்கு தான் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. முதல் சர்வீஸ்லேயே அதை நான் கொஞ்சம் பேசினேன், எந்த விதத்தில் அது நம்ம கூட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 500 ரூபா, 1000 ரூபாய் இப்போல்ல ரூபா வச்சுக்கோங்களேன், 2000 ரூபாய் எல்லாமே நல்ல நோட்டு இருக்கு, கள்ள நோட்டும் இருக்கு. இப்போ என்ன பண்ணுதுன்னா, சில காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அது என்னன்னே தெரியாம மக்கள் அதை என்ன பண்றாங்க, போயிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா அர்த்தமுள்ளதான் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் மாற்ற முடியும். இன்னைக்கு காலையில கூட அதான் சொன்னேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால லைட் ஃபெஸ்டிவல் ஏதோ போயிட்டு இருக்குது, கடவுள் ஜோதிமயமானவர், ஒளிமயமானவர் அப்படின்ட்டுலாம் இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த சத்தியங்கள் வேதாகமத்தில் ரொம்ப ஆழமா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. இன்னைக்கு அதை பத்தி கேட்க போறோம். சும்மா ஏதோ ஒரு டைட்டில் போடுறது மட்டும் இல்லை, மெய்யாகவே இது வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சத்தியம் என்பதை இன்னைக்கு காலையில இன்னும் கண்டுகொள்ளும்படியா நாம் வந்திருக்கிறோம். ஸோ அதனால இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் செய்தியெல்லாம் கேட்கறதுக்கே முன்னாடி த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட், தீப திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஆமென். ஸோ ஹாப்பி தீபாவளி. ஆமென். உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள், தமிழ் மக்களுக்கு ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சபை தீப திருநாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறது. எவ்வளோ தைரியம் உங்களுக்கு! ஆமா, கொஞ்சம் கொடுத்துருக்காரு எக்ஸ்ட்ரா. நேத்திலிருந்து நம்ம தலைப்பு செய்தியில் மறுபடியும் வந்திருக்கிறோம். வாட்ஸ்அப் மற்றும்
ஃபேஸ்புக்கிலே நாம் போட்ட போஸ்டருக்கே அரண்டுட்டாங்க. அது இன்றும் விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நடத்துகிறவர்கள் நடத்தட்டும், நாங்கள் வழக்கமாக இன்னும் நடத்துவோம். அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, அவங்களுக்கு கலாச்சார மாற்றம் தான் கிறிஸ்தவம் நினைக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கலாச்சாரத்தை மாற்றிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய கலாச்சாரத்தோடு கர்த்தரை நாம் சேவிக்க முடியும் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். இப்படி பல பண்டிகைகள் இருக்குது. நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பண்டிகை, அது எதுக்காக வச்சாங்க என்னன்னே தெரியாது. இப்போ நம்ம என்ன கிறிஸ்மஸ் மட்டும் என்ன இப்போ ரொம்ப புரிஞ்சா கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ அதான் ஒருத்தர் கேட்டார், என்னங்க ஜீசஸ்க்கு பர்த்டே உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்காரு. அப்புறம் மாற்றி இல்லை, அவர் எங்களுக்காக தான் பிறந்தார் அப்படின்ட்டு எதையாவது சொல்லி சமாளித்து கிறிஸ்மஸ்க்கு பட்டு புடவை ஒரு ட்ரெஸ்ஸை எப்படியாவது என்ன பண்ணிடுறது வாங்கி நம்ம போட்டுருக்குறோம். விழா காலங்கள், பண்டிகைகள் இதெல்லாம் ரொம்ப நல்லது. பாருங்க, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் நிறைய பண்டிகைகளை கொடுக்குறார். ஏன்னா தன்னுடைய ஜனம் கொண்டாட்டத்தில் வாழணுங்கிறது அவருக்கு ஆசையாக இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் நான் கொண்டாடுவதை விரும்புகிறார். நீங்கள் கொஞ்சம் சிரிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்கன்னா அவர் உருன்னு ஆயிட மாட்டார். சரிங்களா? உங்கள் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ஒரு பெற்றோராக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு அதை பார்க்கும்போது, இல்லையா? என்ன இவன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கானே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அது மாதிரி பரலோக பிதாவும் உங்கள் கொண்டாட்டத்தை விரும்புகிற நல்ல அப்பாவாக அவர் இருக்கிறார். ஆமென். கொண்டாட்டத்தை இழந்து போன பையன் கூட திரும்ப வீட்டுக்கு வரும் பொழுது அப்பா அவனை கூப்பிட்டு என்ன பண்றாரு? கொண்டாடுறாரு. ஆமென். கடாவை வெட்டு, புதிய ட்ரெஸ்ஸை போடு, மியூசிக்கை ஆன் பண்ணுங்க அப்படின்னு பயங்கர டான்ஸ் தான் நடக்குது. லுங்கி டான்ஸா எந்த டான்ஸ்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு டான்ஸ் நடந்திருக்குது. ஆமென். சம்திங். எல்லாம் சொல்லுங்க செலிப்ரேஷன். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்தவம் என்பது ஒரு பண்டிகையா இருக்கிறது, ஒரு கொண்டாட்டமா இருக்கிறது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பண்றது ஒவ்வொன்றும் சிலருக்கு பயங்கர கோபமா இருக்கும். அவங்க ஃபுல்லா மதவாதிகள். இந்த மதவாதிகளுக்கு பூரா என்ன ஆகுது? டென்ஷன் ஆகுது. என்ன இது அப்படின்ட்டு. அதனால இந்த மத ஆவிக்கு எல்லாம் காலையிலே பதில் சொல்லிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கேட்கலன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கேளுங்க, அது வேற மாதிரி மெசேஜ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வேற செகண்ட் சர்வீஸில் இன்னொரு அதே விஷயத்த இன்னொரு விதத்தில் என்ன பண்ண விரும்புகிறேன், பேச விரும்புகிறேன். அப்போ சம்மந்தமே இல்லை அப்படி சொல்லிட முடியாது. கலாச்சார மாற்றங்களை செய்யறதுக்காக யார் வரல? கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல. எல்லாம் சொல்லுங்க, உள்ளத்தை மாற்ற வந்தா, இருதயத்தை மாற்ற வந்தா. ஆமே. நம்ம மெழுகுத்திரெல்லாம் வச்சு தான் கொண்டாடணும் அவசியம் கிடையாது. நம்ம குத்து விளக்கே வச்சு கொண்டாடலாம். ஹலோ, மெழுகுத்திரி அவங்க நாட்டில் அவங்க நாட்டு சீதோசனையில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறான். அதுதான் என்னது? மெழுகு வெத்திரி. நம்ம இப்போ குத்து விளக்கு வாங்க முடியல, 30,000 40,000 இருக்கு. கொஞ்சம் பெரிய விளக்குலாம் 5,000 10,000 குறைஞ்ச என்ன இல்லை, குத்து விளக்கே இல்லை. ஆமாம். அதனால கேண்டில் ஈஸியாக 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கேண்டில் கிறிஸ்டியன்ஸ் தான் மாறி இருக்கிறோம். நம்ம ஒன்றும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, பைபிளில் போட்டிருக்குது, 7 குத்து விளக்குகளின் நடுவில் அவர் உலாவுகிறாராம். பைபிளில் ஒரு குத்து குத்தி சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. குத்து விளக்கு. சும்மா லைட்டாக ஒரு குத்து குத்துங்க, மறக்கவே மறக்காது. குத்து விளக்கு. நான் குத்துறேன், அவர் விளக்குறார். அதான் குத்து விளக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது பைபிளில். 7 குத்து உழவுக்கு நடுவே உள்ள அபுகிறபுரன்னு ஆராதிப்பாங்க. நம்ம இங்கே யாராவது வேலை வச்சுட்டோம்னா எப்படி நீ குத்து விளக்கு வைக்கலாம்? ஆமாம். நிறைய கிறிஸ்தவ சகோதரிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அடி வாங்கினதே எந்த ஏரியாவில் தெரியுமா? இப்போ விளக்கு வைக்க மாட்டேக்கா பிரதர் அப்படிங்கிறதுனால தான் அடி வாங்கியிருக்காங்க. நான் அவங்களுக்குலாம் சொல்லுவேன், அடி வாங்காதீங்க. ஆமாம், அடியும் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. டெய்லி சாயங்காலம் விளக்கு முன்னாடி தேவரீர் என் விளக்கை ஏற்றினீர்னு ஏற்றிருங்க. கணவர் நல்ல எண்ணெய் வாங்கி தருவார், எல்லாத்தையும் ஊற்றி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நீரே மெய்யான ஒளின்னு ஏற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. நம்ம ஏன் அப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு தெரில. பாருங்க, அது தேவையில்லை. நம்ம ஊரில் டெக்கரேஷனுக்கு மா இலைகள் இன்னும் எத்தனையோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். கோலங்கள்லாம் போடுறோம். ஒரு மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான நாட்களில் என்ன சபையில் கோலம் போடலாமா? எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம மாற்றிட்டோம் பாருங்க. புரியல கொஞ்சம் பேருக்கு. நமக்கு அலங்கோலம், அவங்களுக்கு தான் கோலம்.
கிறிஸ்தவனாலே என்னமோ புரிஞ்சு எப்படியோ போயிட்டாங்க பாருங்க. அதனால தான் இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விகற்பமாக இருக்குது நிறைய பேருக்கு. நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு சிஸ்டர்ஸ்லாம் வந்து கோலம்லாம் போட்டு நல்லா கோலாகாலமாக கொண்டாடினோம். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினோம். நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினோம். திருநெல்வேலி அங்கே இருக்கிற விஐபிஸ், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் கேதர் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், சபையில் நடத்தினோம். எல்லோரும் வந்து பார்த்தாங்க, சர்ச்சுக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை. அந்த ஃபீலிங் வர்றதுதான் எங்கள் நோக்கமே. சபைக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இல்லையே, அது வரக்கூடாது. இது வேற ஃபீல். ரிலீஜியன் சென்டர் கிடையாது, இது இட்ஸ் a லைஃப் சென்டர். ஆமென். இட்ஸ் a லவ் சென்டர். ஆமென். இது வேற மாதிரி அப்படிங்கிறது புரியணும். சில பேருக்கு கொஞ்சம் புரியாது. அதனால நம்மளை ஏதாவது கிரிட்டிக் பண்ணுவாங்க, ஏதாவது எழுதுவாங்க, ஏதாவது போடுவாங்க. அவங்களுக்கு அது மட்டும்தான் வேலை, நமக்கு பல வேலை இருக்குது. அதனால நம்ம வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஆனால் நாம் அப்படி செய்யறதுனால எத்தனை ஆண்டவரை அறியாத பின்னணியில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆமென். இங்கே வந்திருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இன்னும் பொட்டு வச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு நாளும் பொட்டு எடுன்னு சொல்றது இல்லை. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் ஒரு கணவன் உயிரோடு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே மனைவியினுடைய நெத்தியை பார்த்தா தான் என்னது தெரியும். கிறிஸ்தவங்களானவனே உங்களை பொட்டு எடுக்கணும்லாம் பைபிளில் எங்கேயும் என்ன பண்ணல, சொல்ல பாருங்க. இது அதுக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க. அது வந்து இப்படி இன்னும் பாருங்க, அந்த மேல்நாட்டு கலாச்சாரம், மேல்நாட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க ஃபுல்லா. டேய் என்னதுதான் அது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம ஊரில் புரியுற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு பாடுங்க, ஏதாவது ஒன்று போடுங்கன்னா இது என்ன சினிமாக்காரங்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டுதாங்க. எல்லாமே தப்பு தப்பாக புரிஞ்சு இப்படி போயிடுச்சு பாருங்க. இப்போ அதுலலாம் இருந்து கர்த்தர் அநேகரை மீட்டு கொண்டு வருகிறார். ஆமென். எத்தனை பேர் மீட்கப்படுறீங்க? விளங்குதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் மாற்றிடுங்க. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்காதீங்க. கிறிஸ்தவம் ஒரு மேலான உண்மையாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்தவம், கிறிஸ்து ஒரு மேலான உண்மையா இருக்கிறார். அவருக்கு இந்த மாதிரி அற்ப காரியத்தோடு ஒப்பிட்டு அதை சின்னதாக்கிறாதீங்க. அது ரொம்ப பெருசுங்க. வைக்கணும்னா வச்சுக்கோங்க, பூ வைக்கணும்னா வச்சுக்கோங்க, நகை போடனா போட்டுக்கோங்க. ரொம்ப வெயிட்டா இருந்தா 2 கலட்டி யாருக்காவது கொடுங்க. கலெக்டருக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, மொட்டை அடிச்ச பிறகுதான் நாங்க இங்க வந்தோம் அப்படிங்கிறீங்களா? சில இடத்துல கலட்டியிருக்காங்க, இங்க நாங்க மாட்டி விடுவோம். ஆமென். ஏன்னா என் தேவன் அணிவிக்கிற தேவன். ஆமென். வந்த உடனே பிள்ளை கையில மோதிரம் இல்லைன்னு டக்குன்னு கலத்தி அப்பா மோதிரத்தை போட்டார். யாருக்கு? மகனுக்கு. ஆமென். உடுத்து விக்கிற தேவன். ஆமென். ஆமா, சும்மா வந்து அல்லேலூயா வெறும் ஸ்தோத்திரம் அப்படின்னு பாட்டு பாடி ஒரு மத சென்டர் மாதிரி இருக்கிறது இல்லை பாருங்க. இட்ஸ் a லைஃப் சென்டர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் உண்டாகும்படி வந்தார், அது பரிபூர்ணமாகும்படி வந்தார். ஆமென். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழ்ந்து இருக்கணும், சுகிச்சு இருக்கணும். இதுதான் கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. எதுவும் நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டால் அதுல எந்த தப்புமே இல்லை. ஆமா, நோக்கம்தான் ரொம்ப முக்கியம். என்ன செய்யறோங்கிறது 2வது காரியமாக இருக்கிறது. ஓகே, அதனால இதை பத்திலாம் ஒன்றும் இதாகாதீங்க. இனி வரப்போகுது அடுத்தால பொங்கல்லாம் வேற மாதிரி கொண்டாட போறோம். ஆமென். என்ன பிரதர், தீபாவளி தான் பொங்கலும் கொண்டாடுவீங்களா? ஆமா, எல்லாம் பொங்க பானெல்லாம் வச்சு கரும்பெல்லாம் வெட்டி வச்சு மற்றவர்கள் படைப்புக்கு நன்றி சொல்கிறார்கள், நாங்கள் படைத்தவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். அவர்கள் சூரியனே நன்றி அப்படின்னு சொல்ல போறாங்க. நம்ம என்ன சொல்ல போறோம்? சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, பொங்கலோ பொங்கல். ஆமென். சிலருக்குலாம் அப்படியே ஹார்ட் பீட்லாம் கூடுது, ஐயோ அப்படின்ட்டு. சில ஆவிலாம் வெளியில போயிடும், மத ஆவியே வெளியே போ. இங்க வரும்போதே நிறைய பேருக்கு போயிடும், அங்கங்க எங்கேயாவது ஒட்டிட்டு இருந்தா அது கம்ப்ளீட்டா போயிடும். ஆமென். ஆமா, அதனால புரிஞ்சுக்கோங்க, இது வேற மாதிரி ஒரு வாழ்க்கைங்க, நல்லா வாழ்றதுங்க. ஆமென். ஆமா, நல்லா ஊட்டலாம், நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருங்க. மனுஷன் பகைத்து வாழ்ற வாழ்க்கை அல்ல, மனுஷன் நேசிச்சு வாழ்ற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் எங்களுடைய சொந்தங்கள்ல இன்னும் சில பேர் கிறிஸ்துவ அறியாம இருக்கிறாங்க. நாங்க அவங்களோட தீபாவளி கொண்டாடுறதுக்காக போறோம். அதுக்கு தான் வேஷ்டி சட்டை எப்பவுமே போட்டு ரெடியா இருக்கிறோம். போகும்போது அப்படியே கார்ல போயிட்டு அவங்களோட உட்காந்து கறிசோல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களோட நட்பு கொண்டாலே போதும், நம்ம உரசுனாலே அங்க பத்திக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம போனாலே அவரு தான் வர்றாரு.
நீ போற இடத்துலலாம் அவர் வராரா வரலீங்களா? அப்ப அவரை தான் கூட்டு போறீங்க. அந்த வீட்டில் இருக்கிற இருளே போயிடும். ஆமென். ஆமா, இன்னைக்கு நான் காட்ட போறேன் சில காரியங்கள் கம்பேர் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு டீச் பண்ண போறேன். அப்புறம் நிறைய காரியங்கள் புரியும். இந்த ஒளி என்னைக்குமே ஒதுங்கி இருக்காது, ஒளி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆமென். யாராவது விளக்கை கொளுத்தி அதை மரக்காலு கீழே வைப்பானா? வைக்கவே மாட்டான். அதை என்ன பண்ணுவான்? மேலதான் வைப்பான். அது மாதிரி கிறிஸ்தவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டாங்க, மறைஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்ல, நீங்க மறைகிற நாட்கள் அல்ல, நீ மலை மேல் உள்ள பட்டணம், இனி மறைந்திருக்கலாகாது. இது ஒளிவிடும் நாட்கள், சுடர்விடும் நாட்கள், நீங்கள் பிரகாசிக்கிற நாட்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். சபையும் தேவனுடைய பிள்ளையும் ஒளிமயமாயிட்டாலே பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ள தேடி வந்துடுவாங்க தன்னால். ஆமென். ஆமா, எல்லாம் சொல்லுங்க, ஒளிமயமா நான் இருக்க போறேன். ஆமென். பிரைஸ் காட். ஒரு கம்பேரிசன் ஸ்டடி இன்னைக்கு பண்ணலாம், சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். தேவன் இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை புரிந்து கொள்ளும்படி செய்வார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெனிசஸ் சாப்டர் 1 முதல்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜான் காஸ்பல் சாப்டர் 1, அதை என்ன பண்ணலாம், நாம சேர்த்து படிக்கலாம். ஆதியாகமம் அப்படியே பைபிளில் திருப்பினீங்கன்னா முதல்ல இது அதான். சரியா? ஆதியாகமத்தை தேடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இங்கனத்தானே இருந்தது அப்படின்ட்டு. அப்படியே பைபிள் அட்டையை திருப்பினீங்கன்னா முதல்ல அதான் இருக்கும். ஒரு அம்மா சொல்கிறேன், இந்த இதெல்லாம் தெரியுமாமா வரிசையா அப்படின்னா, தெரியுங்க, சொல்லுங்க பார்க்கும். ஆதியாகமோ யாத்திராகமோ என்னாமோ ஏதாவமோ அப்படிங்க. அது பயங்கர ஃப்ளோவில் இருக்கு உள்ள. என்னாகுமோன்னு வரமாட்டேங்க, என்னாமோ ஏதாவமோ ஐயாங்க. அதெல்லாம் தேடாதீங்க, முதல் பேஜில் தான் இருக்கு. ஆமென். 1ஆவது வசனத்திலிருந்து பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமென். இங்கு எல்லாம் தன்னால் வரவில்லை, இங்கு எல்லாம் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். In the beginning God created the heavens and the earth. Amen. தேவன் அதை சிருஷ்டித்தார். இப்ப பாருங்க, இந்த 2வது வசனம் இப்படி ஆரம்பிக்கி நிறைய வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த முதல் வசனத்துக்கும் இந்த 2வது வசனத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு, ரொம்ப பெரிய கேப் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல, நமக்கு ஒன்றும் ரொம்ப தியாலஜிலாம் தெரியாது, அதனால இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்போ 2வது வசனத்தை படிப்போம். அது எத்தனை வருஷம்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க உலகம் உருவாகி எத்தனை வருஷம் ஆகுது. நம்ம பிபிலிக்கல் கணக்குல என்ன சொல்றாங்க, 6000 வருஷம் ஆகுதுங்கிறாங்க. அறிவியலாளர்கள்லாம் போயிட்டு அது எத்தனையோ மில்லியன் ஆண்டு இருக்கும், அதெல்லாம் இருக்கும், டினோசர்லாம் என்ன பண்ணுச்சு, டைனோசர்லாம் இருந்துச்சு அப்படின்னு நிறைய எல்லாம் சொல்றாங்க. ஐ திங்க் இந்த 1க்கும் 2க்கும் பெரிய ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு பாதிப்பு நடந்திருக்கு. ஏன்னா கடவுள் உண்டாக்கினார்னு சொல்லிட்டு 2வது வசனம் எப்படி ஆரம்பிக்கி, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்கின்மை வெறுமை இருள். எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்கின்மை வெறுமை இருள். சில பேருக்கு அவங்க வாழ்க்கையை படிச்ச மாதிரியே இருக்கும். ஐயா 3மே இருக்க, ஒழுங்கின்மை வெறுமை இருள். அப்ப இன்னைக்கு ஆவியானவர் அசைவாட போறார். ஆமென். இன்னைக்கு தேவரீ என் விளக்கை ஏற்றினீருங்கிற மாதிரி ஆயிடும். ஆமென். நீ ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருள் மாறும். ஆமென். இதுல நீங்க இருக்கிறது கடவுளுடைய சித்தம் கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்கின்மையில வெறுமையில இருள்ல நான் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமென். பைபிளை திறந்த உடனே புரிஞ்சிடணுங்க, இதெல்லாம் கடவுள் மாத்துறாருன்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆமென். ஒரு டிஸார்டர் லைஃப் இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாத்தையும் அப்படியே ஆர்டர் பண்ணுவார் உங்க வாழ்க்கையில. ஆமென். ஒழுங்குபடுத்துவார். அது ஒரு இடம், இது ஒரு இடம், அங்க பிடிச்சி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, எப்படியோ இருக்கு அப்படிங்கிறீங்களா, அதெல்லாம் ஒரு சரியான ஃபார்ம்ல வர்ற மாதிரி தேவன் அதை செய்வார். ஒழுங்கின்மை, அப்புறம் வெறுமை, அந்த எதுவுமே இல்லை. the earth was formless and empty. பாக்கெட் எம்டி, வாழ்க்கையே எம்டிங்கிறாங்க. கர்த்தருக்கு அதுக்கு விருப்பமே கிடையாது. கர்த்தர் உங்க எம்டியை நிரப்புகிற கர்த்தர். ஆமென்.
அடுத்தால பாருங்க, இருள் இருந்தது அப்படின்னு நாங்க என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்கு. அப்ப மூன்றையுமே தேவன் அங்க என்ன பண்றாரு? மாத்துறாரு. எல்லாம் சொல்லுங்க. ஒழுங்கின்மையை மாத்துறாரு, வெறுமையை மாத்துறாரு, இருளை வெளிச்சமா மாத்துறாரு. ஆமென். இன்னைக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்கிற நீங்க இந்த வார்த்தையை கவனிங்க, அதை பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒழுங்கின்மை இருந்தாலும் தேவன் அதை ஒழுங்காக்குவார். ஆமென். சிலதெல்லாம் ஒரு ஆர்டர்ல இல்லைங்க, எப்படியோ இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு ஃபார்முக்கு என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அது மட்டும் இல்ல, வெறுமையா இருக்கிற வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுவாரு? நிரப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். இப்ப கவனிங்க, இருளையும் என்ன பண்றார்? மாத்துறார். 3வது வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. let there be light அப்படின்னு சொல்றாரு. and there was light. எல்லாம் சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாக கடவது. தேவனுடைய ஃபர்ஸ்ட் கிரியேஷன், தேவனுடைய முதல் படைப்பு எதுவா இருக்கு? வெளிச்சம். எல்லாம் சொல்லுங்க. வெளிச்சம். எவ்வளவு முக்கியம் பாருங்க. வெளிச்சத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும்? தேவனுடைய படைப்புல முதல்ல அவர் படிச்சது என்னது? வெளிச்சம். ஆமென். அதனாலதான் நிறைய பேர் இன்னும் போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, சூரியன் வந்ததுக்கு பிறகுதானே வெளிச்சம் வர முடியும், சூரியனை அதுக்கப்புறம் தான் படைக்கிறாரு, வெளிச்சம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் விலங்குல நிறைய பேருக்கு. அவரே வெளிச்சமா இருக்கிறாரு. நீங்க தேவன் வாழ்ற அந்த பூமியில சந்திரனும் இல்லை, சூரியனும் இல்லை, அவரே வெளிச்சமா இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் முகத்தின் பிரகாசமே அதெல்லாம் வெளிச்சமா வச்சிருக்குமா? தேவனை சார்ந்துதான் ஒன்று இருக்கிறது தவிர தேவன் எதையும் சார்ந்து இல்லை. எதையாவது அவர் சார்ந்தால்தான் இருக்க முடியும் என்றால் அவர் தேவனே இல்லை. விளங்குதா? எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுச்சு? காலையிலே திருக்குறள் சொல்லாதீங்க பாஸ்டர்ங்கிறீங்களா? அப்போ இந்த சூரியனோ வெளிச்சமோ எல்லாம் அவர்கிட்ட இருந்தா என்ன பண்ணுது? வருது. அப்ப முதலாம் நாள்ல தேவன் எதை படைச்சாரு? வெளிச்சத்தை படைத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலையும் கூட நிறைவ ஒழுங்க நிறைய காரியத்தை தரதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில முதல்ல தேவன் உண்டாக்க விரும்புகிறது வெளிச்சம். எல்லாம் சொல்லுங்க. லைட். பக்கத்துல சொல்லுங்க. let there be light. எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? இந்த வெளிச்சம்ங்கிறது என்ன? பல அர்த்தங்கள் இதற்கு இருக்கிறது. முதலாவது, இந்த வெளிச்சம் என்பது ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலா இருக்கிறது. இந்த எபிரேய மற்றும் யூத கண்ணோட்டத்திலே வெளிச்சம் இருள் என்பதற்கு அவர்கள் ஒரு புரிந்து கொள்ளுதல் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இதுல எழுதப்பட்ட நிறைய காரியம் அவங்க மனநிலை அடிப்படையில தான் நிறைய என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்களுடைய மனநிலை பொறுத்த அளவுக்கும் இருள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறியாமைன்னு அர்த்தம். வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில let there be light. எனக்கு தேவன் வெளிச்சத்தை உங்க வாழ்க்கையில முதல்ல கொடுக்க விரும்புறான்னு அர்த்தம்னா, சில காரியத்தை குறித்த அவருடைய சத்தியத்தை, அவருடைய வெளிச்சத்தை முதலாவது உங்க வாழ்க்கையில கொடுப்பார். அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சுன்னா மீதி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்றேன், நிறைவுக்கு முன்னாடியே ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வருவதாக. ஆமென். இந்த வெளிச்சம் உள்ள வரும் பொழுது இருள் விலகும். பாருங்க, ஒழுங்கின்மைகள் நீங்கும், அங்க குறைவுகள் நிறைவுகளாக மாற ஆரம்பிக்கும். அதனால முதலாவது தேவை சத்தியத்தின் வெளிச்சங்கள். எல்லாம் சொல்லுங்க. சத்தியத்தின் வெளிச்சங்கள். நீங்க உங்களுக்கு காசு தேவை நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், இல்ல, உங்களுக்கு தேவை மோர் லைட். ஏன்னா இன்னும் கூடுதலான வெளிச்சம் உங்களுக்கு இருக்கும்னா அந்த காசு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். நமக்கு எத்தனையோ காரியங்கள் மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அந்த மாற்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை ஒரு வெளிச்சம், ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் தாவீது சங்கீதத்தில் இப்படி எழுதுறாரு. அது தமிழ்ல எப்படி வருதுன்னா, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் பேதையை உணர்வுள்ளவன் ஆக்கும். எல்லாம் சொல்லுங்க. பேதைய உணர்வுள்ளவன் ஆக்கும். அது ரொம்ப சென்சிட்டிவா அது மாத்துதான். ஆனா ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா இருக்குது. The entrance of your word is giveth light. எல்லாம் சொல்லுங்க. light. எல்லாம் சொல்லுங்க. your word giveth light. எல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தை எனக்கு வெளிச்சத்தை தருகிறது.
ஆமென். அதனாலதான் பாருங்க, ஒரு வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு சபைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. சிலர் கேட்கறாங்க, அவர் குடியை விட்டுட்டாருங்க, இப்ப அவர் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, அந்த பிரிந்த தம்பதிகள் இப்ப ஒன்னா ஆயிட்டாங்க, நிறைய நல்லது நடக்குதுங்கன்னு சொல்றாங்க. எப்படி நடக்குது? நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணோமா? சிலர்லாம் எந்த பஞ்சாயத்து பண்ணாலும் முடியாது. சில நேரம் ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கலாம், ஆனா சிலருக்கு எந்த கவுன்சிலிங் கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. சில பேர்லாம் எப்படி திருந்துவாங்கன்னு அதெல்லாம் சான்ஸே கிடையாது மாறுறதுக்கு. ஆனா இங்க நிறைய மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த 6 வருட பயணத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அநேக சிருஷ்டிப்புகளை தேவன் செய்திருக்கிறார். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில ஒழுங்கின்மைகளை மாற்றி இருக்கிறார், வெறுமையை அவர் மாற்றி இருக்கிறார். ஒன்னே ஒண்ணுதான் அடிப்படை, we speak light. ஆமென். we preach truth. ஏன்னா உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, தமிழ் அந்த வார்த்தை வருது இல்ல, வெளிச்சம் தந்து. எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம் தந்து. இப்போ அது வரைக்கும் நம்மளால என்னங்கன்னு உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு வார்த்தை வரும் பாருங்க, அது உங்களுக்கு வெளிச்சமா மாறிடும். இது வரைக்கும் இனிமே அவ்வளவுதான் நீங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, எத்தனையோ காரியங்கள்ல உங்க வாழ்க்கையில குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த நேரம் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க, அது உங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேர் அப்படி அனுபவிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் முதல்ல எதை தான் உண்டாக்குறாரு? லைட். எல்லாம் சொல்லுங்க, லைட். அதனாலதான் பாருங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றார்? ஜெபிக்கிறார். ஏன்னா உங்களுடைய பார்வை ஒரு விளக்கு ஏற்றப்பட்டது போல் இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னா, உன் கண் தெளிவா இருக்கும் என்றால் உன் சரீரம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. அப்படின்னா என்ன? யுவர் பெர்ஸ்பெக்டிவ். எல்லாம் சொல்லுங்க, பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எல்லாம் சொல்லுங்க, என்னது? பார்வைகள். அப்ப சத்தியம் உள்ள போய் உங்க பார்வையை அது மாற்ற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சிக்னஸை பார்த்தீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு குறைவை பார்த்தீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி பிரச்சனையை பார்த்தீங்க, இந்த பார்வையே மாத்துறது தான் தேவனுடைய சத்தியமா இருக்கிறது. ஏதாவது பண்றீங்களா, ஏதாவது கொடுக்குறீங்களா, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், ஒண்ணுதான் செய்யறோம். இந்த வார்த்தை என்கிற வெளிச்சத்தை மக்களுக்கு பேசி கொண்டிருக்கிறோம். அது உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் அப்படி லைட் அடிக்குது. ஒரு நாள் நான் சில தேவைகள் இருக்கும்பொழுது எனக்கு ஒரு லைட் அடிச்சிச்சு. என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். இது வசனமா இருந்தது. ஒரு நாள் இந்த வசனம் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வெளிச்சம் ஆயிடுச்சு. Wow, my God, என்னுடைய தேவன் என் குறைவை நிறைவாக்குகிற தேவன். இது வெளிச்சமானதுல இருந்து இந்த தரித்திரம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலங்க. நிஜமா நான் சொல்றேன், என் வாழ்க்கையில இந்த பாவர்ட்டி எங்க போச்சுன்னு என் வாழ்க்கையில தெரியல. நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன், எடுத்து எத்தனையோ நல்ல காரியங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா நிறைவாகிக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா இந்த வெளிச்சம் உண்டாயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில தேவை வெளிச்சம். எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம். எல்லாம் சொல்லுங்க, லார்ட் ஐ நீட் மோர் ரெவலேஷன், மோர் லைட், மோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். காசு பணத்துக்காக கூட ஜெபம் பண்ண வேண்டியது இல்லை. ஆக்சுவலி இதுக்காக ஜெபம் பண்ணிட்டீங்கனாலே காசு பணம் வந்துடும். Amen. More understanding, more revelation. அப்போ let there be light. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு. அங்க என்ன பண்ணிடுச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ பாருங்க, 4வது அடுத்த வசனம் சொல்லுது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வெளிச்சம் நல்லது. And God say, என்ன போட்டுருக்கு? saw that the light was good. எல்லாம் சொல்லுங்க, light was good. Amen. இருள் நல்லது இல்ல, வெளிச்சம் ரொம்ப நல்லதுங்கிறாரு. தெரிஞ்சுக்கோங்க, இருள் என்று சொல்லும் பொழுது பிசிக்கலாவே பார்த்துட்டு இருக்க கூடாது. அது சம்டைம்ஸ் வாழ்க்கையின் சில மோசமான பக்கங்களை அது குறிக்கிறது. மரண இருள் வாசிக்கிறோமா? சங்கீதம் 23 என்ன படிக்கிறோம்? அப்போ இந்த மரணத்தை பைபிள் என்னன்னு இருக்குது? இருள் அப்படின்னு சொல்லுது. சங்கீதம் 91 வாசித்து பாருங்க, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய். எல்லாம் சொல்லுங்க, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய். ஒரு இடத்துல மரணங்குது, ஒரு இடத்துல என்ன சொல்லுது? நோயின்னு என்ன பண்ணுது? சொல்லுது. அப்போ இது எல்லாமே அது நல்ல விஷயங்கள் கிடையாது. வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மரணமோ நோயோ வறுமையோ
உன் வாழ்க்கையில இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள் வரும் பொழுது அதை நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இப்ப தேவை அதிக காசு இல்ல, இப்ப தேவை அதிகமான வேற ஏதோ இல்ல, அதிகமான வெளிச்சங்கள். அதனாலதான் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என் பாதைக்கு, அது இருந்துச்சுன்னா போய்கிட்டே இருப்பீங்க. கேக்குறாங்க, திருநெல் வந்து நீங்க எப்படி சபை ஆரம்பிச்சீங்க, எப்படி செஞ்சீங்க, யாரை பிடிச்சிங்க, என்னெல்லாம் பண்ணீங்க? யாரையுமே தெரியாதுங்க முதல்ல. ஆனா நான் வரும்போது கொஞ்சம் புக்ஸு, கொஞ்சம் சிடி, கொஞ்சம் கேசட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தேன். சில நல்ல நல்ல தேவ மனிதர்கள் போதித்த சில சத்தியங்கள். நேற்றைக்கு கூட நண்பர்கள் வந்திருந்தாங்க, ரொம்ப நேரம் இரவு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். எட்வின், துரை, அவங்க 2 பேர் கூட அவங்க வந்து கேட்டாங்க, நிறைய காரியங்கள் ஷேர் பண்ணோம் நைட்லாம் உட்காந்து. அப்போ இதோட தான் வந்தோம். ஆனா அது உள்ள வெளிச்சத்தை கொடுத்து 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 பெருக பண்ணி நம்பிக்கையை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, புதிய கனவுகளை கொடுத்து, தேவனுடைய நோக்கங்கள் என்னங்கிறது புரிய வச்சு இவ்வளத்தையும் பண்ணிடுச்சு. பார்த்தா காசு, தேவைகள் இதெல்லாம் ஒரு இதுவாகவே இல்லை, எல்லாமே வந்து கொற்ற மாதிரி தேவன் பண்ணியிருக்கிறார். ஆமென். இந்த வீக்ல மட்டும் பாருங்க, இந்த மீட்டிங் நடந்தது, இங்க வச்சு நம்ம பண்ணோம், எல்லாமே செஞ்சோம். 4 lakhs நாம மற்ற ஊழியத்துக்கு ஆஃபரிங் கொடுத்துருக்கோம். 4 லட்சம் ரூபா நம்ம சபையில இருந்து ஆஃபரிங்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க லைட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க எனக்கு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். அன்னைக்கு திடீர்னு இங்கே டியூஷன் நடத்துகிறோம். 100 பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு தெரியும், இலவசமாக டியூஷன் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அதில் ஒரு 3 பிள்ளைங்க ஸ்கூலுக்கே போகல. என்னன்னு விசாரிச்சா ஃபீஸ் என்ன பண்ணல, கட்டவே இல்லை. ஸோ நமக்கு தான் கட்டு கொடுத்துருக்காரு, கட்டுறதுக்கு தானே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க கட்டுலாம் கட்டுறதுக்கு தான். ஆமென். என் ஒய்ஃப் அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய், அவங்க பேரண்ட்ஸ் முடிவே பண்ணிட்டாங்க, நம்ம பாத்திரம் கழுவ அனுப்ப, ஏதாவது வேலைக்கு அனுப்ப அப்படின்ட்டு. என் ஒய்ஃப் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் ஃபீஸ் கட்டி இந்த வாரத்தில் 3 குழந்தைய மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்குறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க லைட். ஆமென். இந்த லைட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நானும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா, ஆண்டவரே இன்னைக்கு எந்த காக்கா வரும், எலியாவுக்கு அனுப்பினீரே, எனக்கு ஒரு காக்காவை அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு இருக்கணும். இல்லை யாரையாவது காக்கா பிடிக்கணும். ஹலோ, ஒன்று காக்கா வருமானு பார்க்கணும், இல்லை என்ன பண்ணணும், வேற என்ன வழி? ஆனா இந்த வெளிச்சம்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம், இந்த மணி இஸ் மை சர்வன்ட், காட் இஸ் மை மாஸ்டர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மணி இஸ் மை சர்வன்ட், காட் இஸ் மை மாஸ்டர். ஆமென். இப்ப நம்ம அட்ரஸ்க்கு தன்னால வருது. ஆமென். நல்ல ஆமென் சொல்லுங்க, உங்களுக்கும் வரும். எப்பா உங்களுக்கு வரும். அப்ப இவ்வளவு நேரம் எனக்கு வருதுன்னு நினைச்சிட்டே இருந்தீங்களா? நான் உங்களுக்கு வர்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மணி கமத். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு உண்டாகும். அப்போ அந்த வெளிச்சம், எல்லாம் சொல்லுங்க வெளிச்சம், இது ரொம்ப அவசியம் பாருங்க. அது சத்தியத்தை குறித்த அறிவு, அது மெய்யான தேவனை குறித்த புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் வரும் பொழுது நீங்க இருள் என்ன பண்ண மாட்டீங்க, இருக்கவே மாட்டீங்க. சத்தியம் வர்றது எப்படின்னா, இருள் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்ங்கிற மாதிரி தான். எப்பமோ வாழ்க்கையில தோற்று போய் கஷ்டத்துல எப்படியோ இருக்கும் பொழுது சில அற்புதமான சத்தியங்கள் தேவனின் காதுகளில் விழும்படி, மனதை தொடும்படி செய்தார். இன்னைக்கு அவைகள் தான் பிழைப்பூட்டி இருக்கிறது. ஆமென். ஒருவேளை அவங்க எனக்கு 1 லட்சம் கொடுத்துருந்தா கூட அது எனக்கு பத்திருந்திருக்காது. அநேகமாக ஒரு 2-3 மாசத்துல முடிச்சிருப்பேன். ஆனால் அந்த மாதிரி காசுலாம் எனக்கு கிடைக்கல. ஆனால் நல்ல வார்த்தைகள் கிடைத்தது, நல்ல வெளிச்சங்கள் கிடைத்தது. அது இன்னைக்கு எல்லாத்தையும் உண்டு பண்ணுவதற்கு அது உதவியாய் மாறி இருக்கிறது. ஆமென். இந்த சபைக்கு வர நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் சில ஊழியக்காரங்க வந்து கேட்பாங்க, இந்த வெளிநாட்டில் உங்களுக்கு யாரோ தொடர்பு இருக்காம அப்படிமா? யார் அவர்? உங்களுக்கு எங்களுக்கும் அவரை என்ன பண்ணுங்க, அறிமுகப்படுத்தி வைங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க தெரியல பாருங்க, வெளிநாட்டில் தான் காசு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. நமக்கு இன்னொரு ஃபாரின் இருக்கு, நீங்கள் அறிந்திராத ஒரு ஃபாரின். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், பலகணிகளை திறந்து கொட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் எங்க இருந்தாலும் கொட்டுவார். நீங்க கிராமத்தில் இருந்தாலும் கொட்டுவார், நீங்க சிட்டியில இருந்தாலும் கொட்டுவார். கொட்டுகிறவருக்கு எதுவும் தடை கிடையாது பாருங்க. வெளியில் உள்ளவங்களே சாதாரணமா சொல்றான், கொடுக்கிற தெய்வம் பாருங்க எப்படிலாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஆமா,
எப்படி பிச்சுட்டாவது கொடுத்துருவார் அப்படிங்கிறார். கண்டிப்பா கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. காங்கிரீட்டே போட்டு வச்சிருந்தாலும் கொடுத்துருவார். எல்லாம் சொல்லுங்க லைட். அப்போ எல்லா சத்தியத்தை பற்றி ஒரு வெளிச்சம் நமக்கு வருது, ரொம்ப பிகினிங், அதுதான் ஆரம்பமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று. அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்புல முதல்ல அவர் பண்ணது எதுதான்? லைட். எல்லாம் சொல்லுங்க லைட். இப்ப பாருங்களேன், இந்த உலகம் படைக்கப்பட்டதை பற்றி இந்த ஆதியாகமத்திலே நாம் படிக்கிறோம். இப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படியே ஜான் காஸ்பல் சாப்டர் 1 அப்படியே திருப்புங்க. இப்போ படிச்சதுக்கும் இப்போ படிக்க போறதுக்கும் இருக்கிற காரியத்தை நீங்க பாருங்க. நிறைய காரியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒன்னாவது வசனத்துல இருந்து பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அங்க என்ன படிச்சீங்க? ஆதியிலே தேவன். இன்னும் இருளை விடவே இல்லையா? இருள் இருந்து போகுது. ஆதியிலே தேவன், in the beginning God. இங்க என்ன போட்டிருக்குது? ஆதியிலே வார்த்தை. இது ஒரு தியாலஜிக்கல் இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜான் காஸ்பல் இயேசு தேவனுடைய குமாரன், he is the son of the living God அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவே இவர் என்ன பண்றாரு? எழுதுறாரு இந்த ஜான் காஸ்பல. அதனால இந்த ஆதியிலே இந்த ஃப்ரேஸை வச்சு அவர் என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறாரு. இது போட்டு அவங்க நல்லா என்ன பண்ண ஆரம்பிக்கும்? புரிய ஆரம்பிக்கும். அன்னைக்கு இருக்கிற யூதர்களுக்கு நல்லா அது விளங்கும் பாருங்க. அதனாலதான் அந்த ஃப்ரேஸ் போட்டு என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறார். இப்ப எப்படி அவர் சொல்ல வர்றாரு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆமென். இப்போ வேர்ட்னு பேசிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த வேர்ட் யாருன்னு சொல்ல போறார்? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். வார்த்தை சிருஷ்டித்தது அப்படின்னு நீங்க ஜெனிசிஸ்ல படிக்கிறீங்க. இப்போ யோவான் 1ல என்ன படிக்கிறீங்க? வார்த்தை என்பது ஏதோ வேர்டுங்கிறது ஏதோ லெட்டர்ஸ் கிடையாது. இஸ் a person, his name is Jesus Christ. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா கையில? நல்லா கையில எடுத்துக்கோங்க பார்க்கலாம். நான் சொல்றத என் மேல பாரத்தை போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இது தேவனுடைய வார்த்தை அல்ல, இயேசுவே தேவனுடைய வார்த்தை. உங்க கையில இருக்கிறதுக்கு பேர் என்னது? It is a scripture. It is a scripture. It is not the word of God. It is a scripture. நம்ம நிறைய நேரத்துல word of Godனா என்ன, scriptureனா என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம்? குழப்பிக்கிறோம். சில பேர் பாருங்க, இதை மட்டும் எடுத்து வேற மாதிரி ஆக்கிடுவாங்க. பாருங்க, பைபிள்ல தேவனுடைய வார்த்தை இல்லைன்ட்டார் இவரு அப்படின்ட்டு. பைபிள் தேவனுடைய வார்த்தைன்னு பைபிள்லே போடல. இயேசு சொல்லுகிறார், உங்கள் வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, வேத வாக்கியம். அப்ப பைபிளுக்கு அவர் கொடுத்த பேர் என்ன? அதுக்கு பேர் வேர்ட் ஆஃப் காட் கிடையாது. அதுக்கு பேர் என்னது? வேத வாக்கியம். எல்லாம் சொல்லுங்க, ஸ்கிரிப்சர். ஆமென். ஸ்கிரிப்சர் தான் வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு தீமோத்தேயுல படிக்கிறோம் இல்லையா? வேத வாக்கியங்கள் எல்லாமே யாரால் அருளப்பட்டிருக்கு? தேவனுடைய ஆவினால் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ஆவிதான் இது அருளினாரு. ஆனா வேர்ட் ஆஃப் காட்ங்கிறது பைபிள் கிடையாது. வேர்ட் ஆஃப் காட்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுதுங்களா? புரிஞ்சுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க, இல்லைன்னா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இயேசுதான் தேவனுடைய வார்த்தை. இப்போ நீங்க கூட பைபிள் எப்படி படிக்கணும், வேதத்தை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இதன் அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கணும். ஸ்கிரிப்சர்ல இருந்து தேவனை படிக்க கூடாது, வார்த்தையிலிருந்து ஸ்கிரிப்சரை படிக்கணும். வார்த்தைன்னா யார் என்னன்னு சொன்னேன்? எல்லாம் சொல்லுங்க, இயேசு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை வச்சு பைபிளை படிங்க.
நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கிரிப்சரை வச்சு ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்க்கும். ஆண்டவர் மேட்சே ஆக மாட்டேங்காரு. இயேசுதான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையை வைத்துதான் இந்த வாக்கியங்களை நாம் வியாக்கியானம் பண்ண வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை கொண்டு வாக்கியங்களை வியாக்கியானம் பண்ணுங்கள். பைபிள் காலேஜ் மாதிரி நடத்திட்டு இருக்கிறேன் நான் சண்டே சர்வீஸ. ஆமென். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும்போது வேதாகமம் ஞாபகம் வரக்கூடாது. அது வேத வாக்கியம். தேவனுடைய வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து. ஆமென். இட்ஸ் a written word. Jesus Christ is a spoken word. பேசப்பட்ட நமக்கா இறங்கி வந்த அந்த வார்த்தை யாரு? இயேசுவாக இருக்கிறார். இது இந்த வித்தியாசம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வேதாகமத்துல நிறைய காரியம் இருக்கு. அதெல்லாம் சிலருக்கு புரிய மாட்டுக்கு, குழம்புறாங்க, பல கேள்விகள்லாம் வருது. ஆனா நீங்க இயேசுவை வச்சு பைபிள் படிச்சீங்கன்னா எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஆமென். இயேசு அதுல மேட்ச் ஆகுறான்னு பாருங்க, இயேசு அதோட கனெக்ட் ஆகுறான்னு பாருங்க. அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு பைபிள் நல்லா புரிய ஆரம்பிச்சுன்னு பாருங்க. ஏன்னா இயேசு தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். இப்ப கவனிங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இந்த தேவனோடு இருந்தார் அப்படின்னா நடத்தனா அந்த அந்த கிரீக்ல எப்படி வருதுன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். எல்லாம் சொல்லுங்க ஃபேஸ் டு ஃபேஸ். நல்லா சொல்லுங்க ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். அவர் தேவனோடு இருந்தார் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு சொன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். எல்லாம் சொல்லுங்க ஃபேஸ் டு ஃபேஸ். அப்படின்னா ரெண்டு பேரும் முகம் பார்த்து என்ன பண்றாங்க இருந்தாங்க. அப்படி வாழ்றதுக்காக தான் அவர் மனுஷனையும் கூட படைச்சாராம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஃபேஸ் டு ஃபேஸ். இப்ப பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, சில பேர் இப்ப கூட கேட்பாங்க பாருங்க, சிலருக்கு தெரியாது. இயேசு 2000 வருஷம் தானே ஆச்சு, அப்பனா அந்த உலகத்தை யார் உண்டாக்குனா? ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி கேட்பாங்க பாருங்க. ஏங்க, அந்த வார்த்தை, இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த வார்த்தை இயேசுவாய் மாம்சமாகி 2000 வருஷம் ஆகுது. ஆமென். அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார். வேதாகமம் இந்த ட்ரினிட்டியை பத்தி சொல்லுகிறது. ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இந்த திரித்துவ குடும்பத்திலே இரண்டாம் நபராய் இருந்தவர், சகலத்தையும் சிருஷ்டிக்கிற தேவ வார்த்தையாக அவர் இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமா இந்த பூமியில் வந்து வெளிப்பட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை மாம்சமானது. இப்ப இங்க என்ன சொல்லுது? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. ஆனா அன்னைக்கு யூதர்கள் எப்படி பார்த்தாங்க? இயேசுவை ஒரு படைப்பாக பார்த்தார்கள், சிருஷ்டிக்கப்பட்டவராக பார்த்தார்கள். ஆனால் அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். He is the creator of this universe. He is the creator. தம் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டிகராக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு சிருஷ்டிகராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, Jesus Christ is the word of God. Jesus Christ, he is the creator. ஆமென். அவர் தான் சிருஷ்டிகராக இருக்கிறார். பாருங்க, அப்போ அவரை யாரு சிருஷ்டிச்சா அப்படின்னு கேட்க முடியாது. அந்த சிருஷ்டிகர் நம்மை போல மனுஷனாக நமக்கு உதவும்படி நமது சாயலிலே அவர் என்ன பண்ணாரு? வெளிப்பட்டார். ஆனால் எல்லாம் அவர் மூலமா தான் என்ன பண்ணிருக்குது? உண்டாக்கப்பட்டது. ஆமென். இந்த வெளிச்சம் எதற்கு உங்களுக்கு அவசியமா இருக்கு? இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்போ நீ இல்லைன்னா கூட அவர் என் வாழ்க்கையில சிருஷ்டிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார் என்கிற வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது இங்க குறைவை நம்ப மாட்டீங்க, தாழ்வை நம்ப மாட்டீங்க, பற்றாக்குறையோடு உங்க வாழ்க்கை ஒத்து போகாது, அதை மேற்கொள்வீர்கள். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரு போர் சேவகன் இயேசுவை கைது பண்றதுக்காக வரும்போது பேதுரு என்ன பண்றான்? பட்டயத்தை உருவி எதை வெட்டிட்டான்? காதை என்ன பண்ணிட்டான்? வெட்டிட்டான். பதட்டத்தில் எங்க போடன்னு தெரியல.
யாராவது காதை வெட்டுவாங்களா? கழுத்தில் போடுறதுக்கு பதிலாக ஐயா எங்கே போட்டார், காதில் என்ன பண்ணிட்டார், போட்டார். எப்படி இருந்திருக்கும்? காது ஒரு பக்கம் விழுந்து இதாகிட்டு இருக்கு. ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த 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 வெட்டுன காதை, வெட்டுப்பட்டு கீழே கிடக்கிற காதை எடுத்து அப்படியே வச்சு ஒட்ட வச்சுட்டார். சிலங்க என்னங்க இது? ஆமாங்க, மண்ணை பிசைந்து மனுஷனை உருவாக்கின அந்த தேவன் ஏன் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் இல்லை, அவர் அப்படியே ஒட்ட வச்சிருவார், அவ்வளோதான், தழும்பே இருக்காது. அந்த மாதிரி உறுப்புகளை அவர் இணைக்கக்கூடியவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். He is the creator. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் சிருஷ்டிகர். இப்ப கவனிங்க, அப்போ வந்து யாருன்னே தெரியல, வார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப யோவான் சொல்றாரு, அந்த வார்த்தை வேற யாரும் இல்ல, வார்த்தையானவர் தேவகுமாரன் அப்படிங்கிறது வெளிப்படுத்திட்டே வராரு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இப்ப கவனிங்க, லைஃப் அன்னைக்கு வந்து வெளிச்சம் கொடுத்தாராம், இப்போ ஜீவனே கொடுக்குறாராம். ஆமென். ஏன் தெரியுமா? மனுஷன் வந்து மரணத்தின் சக்தியால ஆளப்பட்டு ஜீவனற்றவனா மாறிட்டான். இப்ப வேதவசனம் சொல்லுது, அவர் மனுஷனுக்கு எதை கொடுக்க வந்தாராம், ஜீவனை கொடுக்க வந்தாராம். அந்த ஜீவன் எதுவா மாறுதான், ஒளியாய் மாறுகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் ஒளியாய் மாறுகிறது. ஆமென். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, he is the light. இப்ப இப்படி சொல்லிட்டே வராரு. இன்னும் 2 வசனம் இருக்குது, வாசித்துட்டு இதை இன்னும் சில காரியங்களில் படிக்க போறோம். 8வது வசனம் பாருங்க. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எல்லாம் சொல்லுங்க, மெய்யான ஒளி. ஆமென். ஏன் லைட் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், அவர் தான் மெய்யான ஒளி. ஆமென். இப்போ இந்த வார்த்தையை கவனிங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும். அப்படின்னா என்னன்னா, எவ்வளவுதான் கெட்டு போய், எவ்வளவுதான் ஒண்ணுமில்லாம போய், அப்படிதான் இனிமே இந்த குடும்பம் அவ்வளவுதான், அந்த ஆள் அவ்வளவுதான் இருக்குது பாருங்க, அதை அவர் பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 1 உலகம் மீண்டும் சிருஷ்டிக்கப்பட்டதை பற்றி நாம் படிக்கிறோம். ஆனா அதே போல இங்க யோவான் 1 உங்கள் உலகம், மனு வர்க்கம் என்கிற இந்த உலகம் மீண்டும் சிருஷ்டிக்கப்படுகிறது, மீண்டும் உருவாக்கப்படுகிறதை குறித்து யோவான் மூலமாய் தேவன் பேசுகிறார். ஆமென். ஏன் தெரியுமா? இந்த உலகம்லாம் சிருஷ்டிச்சாச்சு, இப்போ சிருஷ்டிக்க வேண்டியது இந்த உலகங்களைத்தான். ஆமென். உங்களை தேவன் எப்படி உண்டாக்குகிறார்? அன்னைக்கு வெறும் படைப்புகள், இவ்வளவு காரியத்தை அதுல வந்த பாதிப்பை அவர் சரிப்படுத்துறாரு. இப்போ அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்து, வாழ்வை கொடுத்து, அவனை சரிப்படுத்துறதை பத்தி இந்த யோவான் 1 என்ன பண்றோம், வாசிக்கிறோம். அப்போ மீண்டும் ஒரு சிருஷ்டிப்பு நடக்குது. எல்லாம் சொல்லுங்க, மறு சிருஷ்டிப்பு. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் அப்போ ஒரு நியூ கிரியேஷன். எல்லாம் சொல்லுங்க, நியூ கிரியேஷன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்விலே எல்லாம் மீண்டும் சிருஷ்டிக்கப்படும். அப்படின்னா அர்த்தம், ஒழுங்கின்மை மாறும், இருள் மாறும், வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும், வாழ்க்கையே புதுசாகுங்க. என் வாழ்க்கை புதுசா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிக்கிற மக்கள் உண்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. ஆமென். பவுல் அப்போஸ்தலன் நாக மாறுவதற்கு முன்பாக அவர் யாரா இருந்தாரு? சவுல் அப்படின்னு அவருக்கு பேர் சொல்றோம் இல்லையா? சவுல். அவர் என்ன பண்றாரு? சபையெல்லாம் துன்பப்படுத்தி, மக்கள் எல்லாம் கொலை செஞ்சு, அடிமைப்படுத்தி, அவங்களுக்கு வந்து யெகோவா தேவனை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, இயேசுன்னு யாரோ ஒருத்தரை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனிதர். ஒரு நாள் குதிரையில போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒளி அவர் மேல வந்து படுது. ஒரு லைட் அவர் மேல வந்து என்ன பண்ணுது, படுது. அப்போ சில நடவடிக்கைகளை அதை நீங்க வாசிக்கலாம். ஒரு ஒளி என்ன பண்ணுது, அப்படியே பிரகாசித்தது.
ஒரு ஒளி அவர் மேல வந்து விடுது பாருங்க. அந்த அந்த பிரைட்னஸ்ல அவரால் நிக்கவே முடியல. அவர் என்ன பண்றாரு, குதிரையில இருந்து என்ன பண்ணிட்டாரு, கீழே விழுந்தார். அப்போஸ்தலர் 9 வருது பாருங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சபிவித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். ஒரு லைட் அவன் மேல வந்து படுது பாருங்க. அப்பொழுது சவுலை சவுலை நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இப்போ அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீ யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என் மேல ஒரு லைட் வந்துச்சே, என் மேல ஒரு ஒளி வந்துச்சே, அந்த ஒளியை என்னால தாங்க முடியல, நான் கீழே விழுந்துட்டேனே. ஆண்டவரே நீ யார்? அவர் சொல்லார், ஐ ஆம் ஜீசஸ். அந்த ஒளி நான் தான். ஆமென். உன் வாழ்க்கை இருளாகி தப்பான திசையில போயிட்டு இருக்குது. நான் உன்னை குறித்து பெரிய நோக்கங்கள், பெரிய திட்டங்களை என்ன பண்ணிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். அப்ப பாருங்க, அந்த லைட் அவன் மேல சைன் ஆகும்போது, அந்த லைட் அவன் வாழ்க்கையை வந்து தொடும் பொழுது, தப்பான திசையில போன அவன் வாழ்க்கை அன்னைக்கு அப்படியே மாற ஆரம்பிக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒளி, இயேசு என்கிற ஒளி உங்க வாழ்க்கையின் பாதையை இது மாற்ற வல்லதா இருக்கிறது. உங்க வாழ்க்கையின் திசைகளை இது மாற்ற வல்லதா இருக்கிறது. அது வரைக்கும் மக்களை அழிக்க, மக்களை கெடுக்க தீவிரித்த அதே சவுல் இப்பொழுது மக்களுடைய வாழ்வு கட்டப்படும்படியாய் அவன் மாறிட்டான் பாருங்க. ஒரு தொடுதல், எல்லாம் சொல்லுங்க, ஒன் டச். ஆமென். அந்த ஒளி மேல வரும் பொழுது இருள் எல்லாம் விலகுதுங்க. அப்போ வாழ்க்கையில மாற்றத்துக்காக, திருப்பத்துக்காக யாராவது காத்திருப்பீங்கன்னா இன்னைக்கு காலையில சொல்றேன், உண்மையிலே இந்த லைட் ஃபெஸ்டிவல் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாய் மாற முடியும். உங்க எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற உங்க வாழ்க்கையை இந்த இயேசு ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும், என்னையான்னு கேட்கலாம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். ஆமென். உங்க இருளை அவர் மாத்துவார், வாழ்க்கையை பிரகாசமா மாத்திடுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எந்த மனுஷனையும். நிறைய அம்மாமார்கள் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் மாறுவாரா? எந்த மனுஷனையும். ஆமென். ஐயாமார்கள் வந்து அவ்வளவு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் கம்மியா தான் பண்றாங்க. ஆமா, சரி நமக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த மனுஷன் மாறுவாரா? எல்லாம் சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமென். அந்த ஒளியை சந்தித்து அந்த ஒளியினால் மாற்றப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாரு. அதனால் தொடப்படும் பொழுது ஒருத்தனுடைய வாழ்க்கையை வேற மாதிரி என்ன பண்ணுது, மாற ஆரம்பிக்க பாருங்க. அப்ப நீ காலையில பாருங்க, தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து, இதை பற்றி நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கான மாற்றம் இதுக்குள்ளாகவே தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னை பிரகாசிக்க வைக்கிறார். ஆமென். இந்த ஒளி உள்ள வந்து உங்களை பிரகாசிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த ஒளியோடு நீங்க தொடர்புடையவங்களா மாறி, இந்த ஒளியோடு உங்களுக்கு ஐக்கியம் உள்ளவங்களா இருந்து, இந்த ஒளியிலே நீங்க வாக் பண்ண உங்க வாழ்க்கை எந்த மாதிரி மாறிடுதுன்னு சொன்னா, முதல்ல இங்க என்ன போட்டிருக்குது, இயேசு சொல்றாரு நான் தான் ஒளின்னு சொல்றாரு. இந்த இடத்துல சொன்னாரா? மறுபடியும் யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. யோவான் சுவிசேஷம், தேங்க்யூ லார்ட், 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஒளியாய் இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த ஒளி உங்க மேல படுது. இந்த ஒளிக்கு உங்களுக்கு என்ன ஏற்படுது? ஐக்கியம். எல்லாம் சொல்லுங்க, ஐக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உறவு, தொடர்பு ஏற்படுது. ஆமென். ஏற்பட என்ன ஆகுது தெரியுமா? உங்களையே ஒரு ஒளியாக்கிறார். ஆமென். சில சொல்லுவாங்கல்ல, ஒரு வழி ஆக்கிடுவாங்க அப்படிம்பாங்கல்ல, இவர் உங்களை ஒரு ஒளி ஆக்கிடுவார். ஆமென். இப்போ வந்து ஜீசஸ் வந்து 2 சொல்லியிருக்கிறாரு. ஒன்னு, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அதே வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஆமென். தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை தான். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட்னு சொன்ன அவரே சொல்லிட்டாரு, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னார். ஆமென். இப்போ இந்த உலகத்துக்கு வெளிச்சம் யாரு? எல்லாம் சொல்லுங்க, என் பேர் வெளிச்சம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மிஸ்டர் வெளிச்சம், சிஸ்டர் வெளிச்சம்,
ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் வெளிச்சம். இப்போ வெளிச்சம் என் வாழ்க்கையில வந்துட்டாரு. எனக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட 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 அந்த சொல்றாங்க பாருங்க, சூரியனிலிருந்து சந்திரன் ஒளியை பெறுகிறது, அது இரவிலே அது பிரதிபலிக்குதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி கிறிஸ்துவின் முகத்தின் ஒளி உங்க மேல பட்டு 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 பாருங்க. மோசே ஜனக்கூட்டத்தில் நின்னான்னா மோசையின் முகத்தை மக்களால் என்ன பண்ண முடியலையா, பார்க்கவே முடியலையா. அவ்வளவு ஒரு பிரைட் அவன் ஃபேஸ்ல இருந்தது. ஏன்? அவர் முகத்தை பார்த்துட்டே இருந்துட்டு வந்தா இவன் முகமும் அப்படி இருக்குது. நான் சொல்றேன், பழைய மகிமையே அப்படி இருக்கும்னா பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப இதா பேசுறார். மோசே என்னங்க மோசே, அவன் முக்காடை போட்டு மூடி இருந்தது எது தெரியுமா? ஒளி இருந்தது உண்மைதான், மக்கள் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக மூடினதான் நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா உண்மையான கதை அது இல்லை, அது மங்கிக்கிட்டே போச்சு அப்படிங்கிறான். ஆனா கிறிஸ்துவின் ஒளி இப்போ எங்க மேல பிரகாசுது, இது மங்கவே மங்காது. போக 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 இன்னும் அதிகமா, இன்னும் ஆழமா, இன்னும் சிறப்பான விதத்திலே பிரகாசிக்கிற ஒளியாய் அது இருக்கிறது. ஆமென். அதான் சொல்றார், நீதிமானின் பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன்னும் வெளிச்சத்தை நான் பார்ப்பேன். வாழ்க்கை வர வர ஒஸ்டா போகாதுங்க, வர வர நல்லாவும். சில பாருங்க, சில என்ன சொல்றாங்க, இருள் சூழும் காலம் வருகிறது. ஓ சகோதரனே, இருளின் காலத்திலே வந்திருக்கிறாய் மகனே அப்படின்னு இங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. என்னது இருளா வரப்போதா அப்படின்ட்டு. இல்லைங்க, நீங்க இருக்கிற வரை இருட்டு வராது. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். You are the lights of the world. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் அந்த திருநெல்வேலிக்கு வெளிச்சம். தென்காசியிலிருந்து வரீங்களா, தென்காசிக்கு வெளிச்சம். சங்கரங்கோயிலேருந்து வரீங்கன்னா சங்கரங்கோயிலுக்கு வெளிச்சம். அம்பைக்கே நீங்க தான் அகல் விளக்கு, போங்க. ஆமென். You are the lights of the world. இப்ப பாருங்களேன், இயேசு தன்னை குறித்து என்ன சொன்னாரோ அதை உங்களை குறித்தும் சொல்லுகிறார். You are the light of the world. இருள் இருக்கிற மக்கள் எப்படி ஒரு கலங்கரை விளக்கத்தை தேடி இந்த திசை தெரியாத படகு அதை நோக்கி வருமோ, அதுபோல வாழ்க்கையில எங்க போறது, என்ன செய்யறது திக்குமுக்காடி இருக்கிற எத்தனையோ மக்களுக்கு நீங்க ஒரு கலங்கர விளக்கு மாதிரி இருப்பீங்க. கர்த்தர் அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு, அதுக்காக தான் சபையை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கலங்கர விளக்கு மாதிரி நான் இருப்பேன். ஆமென். சிலர் பாருங்க, இந்த ஒளி கிட்ட அவங்க வர்றதில்லை, இந்த ஒளியை விட்டு ரொம்ப தூரமா அவங்க நிக்கிறாங்களாம். ஏன் ஒளி கிட்ட மக்கள் வர மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பேசும்போது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிலர் ஏன் ஒளியினிடத்துக்கு வராங்க, சிலர் ஏன் ஒளியினிடத்திற்கு வர்றது இல்லை, அதை இங்க சொல்றாரு பாருங்க. ஏன் வராங்க, ஏன் வர்றது இல்லை அப்படின்னா, தங்களுடைய கிரியைகள் என்ன பண்ணப்படுதான், அங்க வெளியரங்கம் ஆயிடுது பாருங்களேன். அதனாலதான் தப்பு செய்யறவங்களுக்கு ரொம்ப வசதியானது எப்போ, இருட்டு. பட்ட பகல்லே பண்றாங்க, அது வேற. ஆனா இருட்டுங்கிறது ரொம்ப வசதியான ஒரு நேரம். இப்போ இந்த ஒளியின் இடத்துக்கு ஏன் வரமாட்டுக்காங்கன்னா, இவங்க இந்த ஒளியை கரெக்டா புரிஞ்சுக்கல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, டக்குன்னு லைட்டை போட்டு டக்குன்னு வெளிச்சத்தை அனுப்பிட்டா நாம செஞ்ச தப்பெல்லாம் வெளியில தெரிஞ்சிடுமோ, அதனால நம்ம தண்டிக்கப்படுவோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஒளி வந்தது நீங்க எவ்வளவு தப்பு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு கிடையாது. இந்த ஒளி வந்தது நீங்க எவ்வளவு உயர்ந்தவங்க, தேவன் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த ஒளி இந்த உலகத்துக்கு வந்திருக்குது. ஆமென். இந்த ஒளி வந்ததனுடைய நோக்கம் நீங்க எவ்வளவு மோசம்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க, ஒளியை பத்தி அவங்க நினைச்சுக்கிறாங்க. லைட்டை பத்தி அவங்களுடைய கருத்து என்ன, இது வந்துட்டு நான் என்ன பண்ணிப்பேன், மாட்டிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் உங்களை மாற்றுறதுக்கோ உங்களை காட்டி கொடுத்துக்கிறதுக்கோ வரல. இவர் வாழ்க்கையில் இருக்கிற இருளை போக்க தான் வந்தார்.
ஆமென். உங்களை கண்டம் பண்ணதுக்காக வரல பாருங்க. அப்ப தைரியமா வரலாம், கிறிஸ்துவண்டை தைரியமா இந்த ஒளியினிடத்துல வரலாம். ஆனா சிலர் தைரியமா வர்றாங்களாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அப்ப பாருங்க, அவன் என்ன நினைக்கிறான், இல்ல இந்த ஒளி என்னை அவமானப்படுத்தி என்னுடைய கிரியையெல்லாம் வெளியே காட்டுற ஒரு ஒளி கிடையாது. இந்த ஒளி வந்தது என்னை இன்னும் நல்லா காட்டுறதுக்காக தான். ஆமென். லைட்டை போடாத என்ன இவன் பயப்படுறான், ஐயோ நம்ம ஏதோ ஆயிடு போல அப்படின்ட்டு. ஆனா அவர் லைட்டை போடுறது பாரு, இவன் முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்குது அப்படிங்கிறது தான் லைட்டை போடுறாரு. ஆமென். ஆண்டவர் லைட்டை போடுறது உங்களை மாட்டி விடுறதுக்கு இல்ல, ஆண்டவர் வெளிச்சத்தை அனுப்புறது உங்களை தூக்கி காட்டுவதற்காக, உங்களை தெரிய வைக்கிறதுக்காக தான் அதை என்ன பண்றாரு, வைக்கிறாரு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிச்சுன்னா மக்கள் இன்னைக்கு ஒளியின் இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, வர ஆரம்பிப்பாங்க. இந்த விதமாக நாம் கிறிஸ்துவை காட்ட வேண்டியிருக்கு பாருங்க. இந்த ஒளி உங்களை கண்டம் பண்ணவோ உங்களை தண்டிக்கவோ இந்த ஒளி என்ன பண்ணல, வரல. இந்த ஒளி உங்க வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறது, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக இந்த ஒளி வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்னைக்கு இருளான உலகம் பிரகாசமானது, இன்னைக்கு இருளான மனு வர்க்கத்தை பிரகாசமா மாத்துறாரு. ஆமென். இப்போ சபைய விசுவாசிய தேவன் என்னன்னு சொல்றாரு, லைட். எல்லாம் சொல்லுங்க லைட், எல்லாம் சொல்லுங்க ஒளி. சில பேர் சொல்லுவாங்க ஒளி அப்படின்னு இருப்பாங்க உங்களை பார்த்து, அது இல்லை. நீங்க யாரு, யூ ஆர் த லைட். ஆமென். யூ ஆர் த லைட். இப்போ இந்த லைட்ங்கிற வெளிச்சம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க எப்படி வாழ்வீங்க இந்த சமூகத்துல, இந்த உலகத்துல? இப்ப நான் சொன்னேன், நீங்க இந்த கலாச்சாரத்தோடு இருங்க, சொந்தக்காரங்களோடு பழகுங்க, நல்லா இருங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் அவங்க அவங்க இந்த கும்பிட்டதெல்லாம் எடுத்து தந்துருவாங்கல்ல, நம்ம அதை சாப்பிட்டோம்னா அப்புறம் ஏதாவது நமக்குள்ள போயிட்டுனா, அது வேற எங்கேயாவது நுழைஞ்சு ஏதாவது பண்ணிட்டுனா என்ன பண்றது பிரதர் அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு என்ன புரியல, இவங்க ஒளிங்கிறது இவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஜான் 1ல ஒளிக்கான ஒரு டெஃபினேஷன் அவர் கொடுக்குறாரு. 5வது வசனம் பாருங்க. நீங்க ஒளினா இதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. யோவான் 1:5, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். ஏங்க, இந்த உலகம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. நீங்க லைட்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. உங்க செல்வாக்கு தான் அதிகமா இருக்கும். யூ ஆர் த லைட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஆமென். இருள் ஒளியின் மீது தாக்குதல் நடத்துமா, இல்ல ஒளி இருள் மேல தாக்குதல் நடத்துமா? அப்போ எது பவர்ஃபுல்லான திங்ஸ்? ஒளி. ஆமென். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அரியா ஏதாவது உள்ள வந்துட்டுனா ஏதாவது ஒன்றும் போகாது. நீங்க போகும்போது அங்க இருக்கிற இருள் எல்லாம் விலகும். ஒருத்தர் சொல்றாரு, நான் வேலை பார்க்குற கம்பெனியில எல்லாரும் மற்ற வழிபாட்டை சேர்ந்தவர்கள், நான் ஒருத்தன் தான் கிறிஸ்தவன். அப்ப நல்லதா போச்சு, கடவுள் உங்களை ஒளியாய் வைத்திருக்கிறார். இவங்க அப்படி நினைக்கிறது இல்லை. எல்லா இருளும் சேர்ந்து என்ன மூடிட்டுனா நான் என்னையா பண்ண, யார் சொன்னா? அவங்க இருளுங்க அதை ஆழமா நம்புறாங்க. ஆனா எது உள்ள போல, ஐ ஆம் த லைட். எல்லாம் சொல்லுங்க ஐ ஆம் த லைட். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, நான் ஒளியா இருக்கிறேன். ஆமென். நீங்க ஒளிங்கிற வெளிச்சம் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த உலகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா இந்த ஒளிங்கிறது எப்படி இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒளிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இருளையும் மேற்கொள்ளுகிற ஒளியை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இந்த ஒளி உள்ள வரும்போது எந்த தரித்திரத்தை நீங்க மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒளி உள்ள வரும்பொழுது எந்த வியாதியையும் நீங்க மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த லைட் உங்க வாழ்க்கையில இன்க்ரீஸ் ஆகும்போது நான் சொல்றேன், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள், எதிர்ப்புகள், எல்லா சூழ்நிலைகளின் மேல நீங்கள் வெற்றியை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். பாருங்க, ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுகிறேன். பிலிப்பியர், வேகமா திருப்புங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15 வாசித்துட்டு 14 வாசிக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் கரெக்டா புரிய ஆரம்பிக்கும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு. நீங்க வாழ்ற இந்த உலகத்துல
நிறைய எதிர்மறையான காரியங்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஆரோக்கியத்தை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னெல்லாமோ சொல்றாங்க. தண்ணியே குடிக்காதன்ட்டாங்க. தண்ணி குடிக்காத, சுவாசிக்காத, நீ இருக்கவே இருக்காத, போயிரு அப்படி சொல்லாத குறையா என்னெல்லாமோ சொல்றாங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததி எல்லாமே எப்படியோ இருக்குது. தலை வேற வேற மாதிரி போடுது. பல தவறான நம்பிக்கைகள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. என் பிள்ளைங்க நல்லா வருவாங்களா, நான் நல்லா வருவேனா, நான் ஜெயிப்பேனா, எனக்கு இந்த இவ்வளவு கோணலா இருக்கிற உலகத்துக்கு நடுவில் நம்பிக்கைகள் உண்டா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க ஒவ்வொரு நாள். அப்போ வேதவசனம் அதுக்கான பதில தான் சொல்லுது பாருங்க. 14வது வசனத்தை இப்ப படிக்கிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். இந்த உலகம் இருளா இருக்கலாம், கோணலா இருக்கலாம், மாறுபாடா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் போது இந்த உலகத்தில் சுடர்களை போல் நீங்கள் இருக்கிறீர்கள். சுடர்னா உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்டார்ஸ், சூரியன் சந்திரனை எப்படி சொல்லுது? சுடர்கள். பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள சிறிய சுடரும். கடவுள் உலகத்தை ஆள உங்களை சுடர்களை போல அவர் வைத்திருக்கிறார். எதுவும் உங்களை ஆளாது, நீங்கள் எல்லாவற்றையும் ஆளுவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தின் சுடர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் சுடர். You are the stars. சொல்லுங்க, you are the stars. நீங்க போற இடத்துல எல்லாம் இருள் விலகும். பயப்படாதீங்க. நீங்க இருளை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா ஒளி தான் இருள் என்ன பண்ணும்? அதுதான் இது என்ன பண்ண ஆரம்பிக்கும், மேற்கொள்ள. ஒரு நாள் இது அதை மேற்கொள்ளவே முடியாது. அப்ப நீங்க லைட்னா நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும் பாருங்க. I am the light. தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒளியாக்கி இருக்கிறார். என் வாழ்க்கையில அவருடைய ஒளி வந்திருக்கு, அவருடைய வார்த்தை வந்திருக்கு, அவருடைய வெளிச்சங்கள் வந்திருக்கிறது. நான் எல்லா இருளையும் கடந்து செல்லுவேன். ஆமென். எல்லா சூழ்நிலையும் நான் கடந்து செல்லுவேன். ஆமென். அப்ப எந்த இருளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? உட்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் உங்களை பங்குள்ளவர்களாக மாற்றி விட்டாராம். அப்ப the God's kingdom எப்படி இருக்குது? அது ஒளியின் ராஜ்யம் தான் சொல்லி இருக்குது. ஆமென். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு வெளிச்சத்தோடு நீங்க போங்க. இந்த லைட் ஃபெஸ்டிவல்ல என் ஆண்டவர் தான் மெய்யான ஒளி. இப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிற நானும் எப்படிதான் இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். இன்னும் ஒளி மயமா இருப்பேன். நான் போற இடத்துல எல்லாம் ஒளி பரவும். நான் போற இடத்துல எல்லாம் ஜனங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இருள் இருக்கவே இருக்காது. பாருங்க, இருளின் ஆட்டத்தை நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆனா நான் சொல்றேன், இப்போ ஒரு சந்ததியை தேவன் எழுப்புகிறார். இனி ஒளி என்ன செய்ய முடியும் என்பதை அநேகர் காண்பார்கள். அவ்விதமான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இருள் முடிஞ்சிச்சு, இனி ஒளியின் நாட்கள். ஆமென். எஸ், இன்னும் மோர் பிரைட், மோர் கிளாரிட்டி. அதுக்குள்ளதான் உங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? போக ஆரம்பிக்கும் பாருங்க. ஆமென். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனிதர்கள் அதுக்காக ஏங்கி இருந்தாங்க. அந்த ஒளி எப்போது வரும்? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படிங்கிறான் தாவீது சங்கீதம் 18. சங்கீதம் 18 வச்சிருக்கீங்களா? சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். ஏற்றுவீர், வெளிச்சமாக்குவீர் அப்படின்னு தான் பார்க்கிறான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? தேவர் என் விளக்க ஏற்றினீர், என் தேவன் என் வாழ்க்கையை வெளிச்சமாய் ஆக்கினீர். எஸ். அப்போ இருளுக்கு இனிமே உங்க வாழ்க்கையில இடம் இல்லை பாருங்க. இருள்னு சொல்லும் போது அந்த நெகட்டிவ் சக்திக்கு, அந்த பாதகமான நோய், மரணம், தோல்வி, வறுமை, இதுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. இனிமே அது உங்களை ஜெயிச்சு அதான் மக்கள் பார்த்துருக்காங்க. இனிமே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ஒளி என்கிற இந்த புரிதலை நீங்க போகும்போது இனி அவைகளை நீங்கள் ஜெயிப்பதை இந்த சமூகம் உங்கள் மூலமாக காணும். அதுக்காக தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் செல்வாக்கா இருப்பேன். இருள் என் மேல செல்வாக்கு செலுத்தாது, நான் தான் செல்வாக்க செலுத்துவேன். ஆமென். அந்த நாளெல்லாம் முடிகிறது. இன்னைக்கு இந்த மாதிரி நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைந்து கிறிஸ்துவை சிந்திக்கும் இந்த நேரம், இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. யூ ஆர் த லைட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் த லைட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஆமென். இன்னும் நான் பிரகாசிக்கிட்டே இருப்பேன்.
இன்னும் என் ஒளி பெருகிக்கிட்டே இருக்கும். அதனால இருட்டை நம்பாதீங்க. இருட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க இருக்க மாட்டீங்க. எல்லா இடத்துக்கும் போகணும். ஆனா ஒளிய இப்ப சபை என்ன பண்ணிட்டு இந்த ஒளிய விளக்கை ஏத்தி மரக்காலை வச்சு அப்படியே கவுத்தி வச்சுட்டாங்க. சபையை விட்டு போயிடாத, எங்கேயும் போயிடாத அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, மரக்காலை வச்சு மூடி வச்சுட்டாங்க. அந்த நாளெல்லாம் முடியுது. இனிமே இந்த ஒளி பிசினஸ் வேர்ல்டுக்குள்ள போகுது. ஆமென். அங்க இருக்கிற இருளெல்லாம் அதை மாற்றும். இனிமே அந்த ஒளி கல்வி நிலையங்களுக்குள்ள போகுது, அங்க பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த ஒளி அரசியல் உலகங்களுக்குள்ள போகும், அங்க இருக்கிற இருளை அது மாற்றும். இந்த ஒளி சும்மா கொளுத்தப்பட்டதனுடைய நோக்கம் சும்மா மரக்காலு கீழே உட்கார்ந்துக்கிறது கிடையாது. கிறிஸ்து உங்களை சந்தித்தது, கிறிஸ்து உங்களை தொட்டது, கிறிஸ்துவனுடைய வல்லமை கிருபை உங்க மேல வந்தது. அப்படியே மரக்காச்சட்டிகளை உட்கார்ந்துக்கிறதுக்காக கிடையாது. எழுந்து பிரகாசித்து நீங்க எதற்காகலாம் அழைக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல எல்லாம் தேவனுக்கென்று எழும்பி கல்வித்துறை, பொருளாதார துறை, அரசியல் துறை, இன்னும் என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட், வாட்ஸ் எவர் பி ஸ்போர்ட்ஸ், எல்லா இதுலயும் போய் அங்க இருக்கிற இருளை நீக்கி ஒரு பெரிய பிரகாசத்தை உண்டாக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காலை வேளையில. ஆமென். Thank you Lord. Thank you Jesus. Amen. எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். எல்லாம் சொல்லுங்க, நான் போற இடத்துல எல்லாம் என்ன இருள் விலகும். பயப்பட்டு உட்கார்ந்துக்காதீங்க. எல்லாமே ஒரு இருள்மாங்க. இல்ல, நீங்க ஒளி, நீங்க பயப்படாதீங்க. நீங்க போனீங்கன்னா அது தன்னால பிச்சுட்டு போகும். கிளம்ப வேண்டியதெல்லாம் கிளம்பிடும். என்னைக்குமே இருட்டை விரட்டுறதுக்கு பெரிய முயற்சி தேவையில்லை. ஒளி ஏத்துனாலே போதும், இருட்டு தன்னால போயிடும். ஆமென். நீங்க வந்தாலே சமூகத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். சபை எதற்கென்றால் இந்த இந்த அணைஞ்ச விளக்க பத்த வைக்கிறதுக்கு தான் சபை. ஆனா நீங்க பத்த வச்சு டப்புன்னு மரக்கா போட்டு உங்களை கவுத்துறதுக்கு பேர் சபை கிடையாது. உங்களை தூக்கி எது மேல வைக்கணும், உங்க அழைப்பு என்ன, உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்னன்னு பார்த்து அதை நோக்கி பயணிக்க வைக்கிறது தான் சபையின் நோக்கமாக இருக்கிறது. அப்ப இங்க சில பேரை கர்த்தர் எழுப்புகிறார். பொருளாதார உலகங்களுக்குள்ள நீங்க நுழைவீங்க. ஆமென். நீங்க போக போக அதுல இருக்கிற கரப்ஷன்ஸ், அதுல இருக்கக்கூடிய சில தப்பான காரியங்கள் எல்லாம் நீங்கும். அரசியல் உலகத்துக்குள்ள சில பேர் ஆண்டவர் கொண்டு போவார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி விசுவாசம் இருக்குது? பிரதர் அது ரொம்ப மோசம் பிரதர். அதை ஒளி சொல்லக்கூடாது. ஒளி போச்சுன்னா இருள் வெளியேறிடும். நம்ம லைட்னு தெரியாதனாலதான் பயந்துருக்கோம். அது பத்தி பிடிச்சிச்சுன்னா நீங்க போனீங்கன்னா அது போயிடும். உங்களை எதுவும் ஆள முடியாது. பகலை ஆள சிறிய சுடரும், இரவை ஆள பெரிய சுடரும் வைத்தது போல எல்லாவற்றையும் ஆளும்படியாய் உங்களை படைத்திருக்கிறார். நீங்க யாருங்கிறத விளங்கிக்கோங்க. உங்கள் தேவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அழைப்பு ஒதுங்கி வாழ்வதல்ல, மரக்காலுக்கு கீழே வாழ்றதுக்கு அல்ல, மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணமாய், மரக்காலின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய். ஹல்லேலூயா. பெரிய பிரகாசத்தை நீங்கள் பெற்ற பிரகாசத்தை. அதனாலதான் இயேசு சொன்னார், உங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பிக்க கடவது அப்படின்னு சொன்னார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக ஆமென் பிரகாசிக்க கடவது. அங்க லைட் என்ன சொல்றாரு? மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தின் பிதாவினிடத்தில் அவர்கள் வருவார்கள். லைட் மீன்ஸ் the good works. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, good works. எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள்ல இருந்து நான் ஒளியை பெற்றுக் கொள்கிறேன். என் மூலமா அநேக நல்ல காரியங்கள் நடக்கும். ஆமென். அந்த நற்கிரியை கண்டு அப்பதான் சொல்றாரு, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்பிக்க கடவுது. ஆமென். இருள் நிறைஞ்ச இந்த சமூகம், ஆங்க மக்கள் எத்தனையோ காரியங்களை சிக்கி தவிச்சிட்டு இருக்கும் போது இன்னைக்கு உங்களுக்கு யார் ஒளிங்கிறது காட்டப்படுகிறது. இன்னைக்கு அந்த ஒளி உங்க மேல அடிக்கும்படி, உங்களை தொடும்படி அது வருகிறது. இன்னைக்கு விட்டு கொடுக்கிற உங்க வாழ்க்கையை அது தொடும், அது மாற்றும், உங்களே ஒளியா வைப்பார். இருள்ல வாழ்ந்த அந்த சவுல் அவனை பவுலா மாத்தி அவன் எவ்வளவு பேருக்கு ஒளி தந்தான் பாருங்க. கை விளக்கு ஏந்திய காரிகை அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே விளக்கா இருந்திருக்கு. இங்க இருக்கிற நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை விளக்கா இருக்கும். அநேகருக்கு நீங்கள் விளக்கு போன்று இருப்பீர்கள். நீங்கள் செல்லும் பொழுது அவர்கள் பிரகாசத்தை அடைவார்கள். நீங்கள் செல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கை தொடப்படும்.
ஒளி தனக்கே தானே பயனுள்ளதா இருப்பதற்கு அல்ல, அது இருளை விளக்கி அநேகருக்கு பயனை கொண்டு வரும்படியாக அது வைக்கப்படுகிறது. தேவன் அது போலதான் உங்களை அவர் வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் விளக்கை ஏத்தினீர். கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கை கீழே போகாது. கர்த்தர் விளக்கை ஏத்துனா ஏத்துனதுதான். ஆமென். ஆனாதான் நம்பிக்கையோடு ஒவ்வொரு மாலையும் விளக்கு ஏத்துறாங்க. ஏன்னா நல்லபடியா காரியங்கள் இருக்கட்டும். நான் சொல்றேன், அணையா விளக்கு ஆண்டவர் ஏத்திடுறாரு உங்க வாழ்க்கையில. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விளக்கு ஏற்றி விட்டார். இனி நான் எரிந்து கொண்டே இருப்பேன், பிரகாசித்துக் கொண்டே இருப்பேன், நற்கிரிகளை செய்வேன், தேவன் வைத்த அழைப்பை எல்லாம் நிறைவேற்றுவேன். ஆமென். இந்த இருள் என்னை மேற்கொள்வது இல்லை. வெளிச்சங்களோடு இருங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலை ஆராதனையில் வந்து கலந்து கொண்டிருக்கிற மக்கள், இன்னும் ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எஸ் லார்ட், இந்த தீப திருநாளில, இந்த லைட் ஃபெஸ்டிவல்ல நீரே மெய்யான ஒளியா இருக்கிறீர் என்பதையும், இந்த ஒளி என்ன செய்ய முடியுங்கிறதையும், இந்த ஒளியின் பயன்பாட்டையும், இந்த ஒளி எங்க வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது அது எங்களை எவ்விதமாய் திருப்ப முடியும் என்பதையும் இந்த காலை வேளையில் எங்களோடு பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வேத வசனமே வெளிச்சமா இருக்கிறது, அது எங்களை நோக்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேலையிலும் கூட இருள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசம் உண்டாகும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பொருளாதார இருள் இருக்கும் என்றால் அது நீங்குவதாக, நோய் என்கிற இருள் இருக்கும் என்றால் அது நீங்குவதாக, வாழ்க்கையில போராட்டங்கள், வாழ்க்கையில கவலைகள், சமாதானமற்ற இருள் இருக்கும் என்றால் விலகட்டும். தம்முடைய முகத்தின் ஒளியை இவர்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. வாழ்க்கை தொடப்படட்டும், வாழ்க்கை மாற்றப்படட்டும், வாழ்க்கை புதிதாக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் அந்த ஒளியின் சந்திப்பை பெறட்டும் ராஜா. இந்த இடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே இதுவரை இந்த ஒளியை சந்திக்காதிருந்தால் இன்றைக்கு இந்த ஒளியின் சந்திப்பு அவர்களுக்கு நடக்கட்டும். ஹல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறவர், உங்கள் கணவரை, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளையை, உங்கள் எதிர்காலத்தை அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வெளிச்சம் நல்லது என்று சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாள் முதற்கொண்டு ராஜா, இருள் விலகி என்னமோ தெரியலங்க, ஒரு பிரைட்டா இருக்கு என் வாழ்க்கை, ஒரு ஒளிமயமா இருக்கிறது என்று உணரத்தக்கதாய் தேவனுடைய ஜீவன் அவர்களுக்கு ஒளியை கொண்டு வருவதாக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அந்த தீபம் ஏற்றப்படட்டும் ராஜா. ஆவியிலே முறிந்து போய், வாழ்க்கையில சோர்ந்து போய் இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்கன்னா, ஒரு புது நம்பிக்கை அவர்களுக்கு தாரும், ஒரு புது பலனை அவர்களுக்கு தாரும், ஒரு புது ஆற்றலை அவர்களுக்கு தாரும். நீ வெளிச்சம், இனி உன்னை எந்த இருளும் மேற்கொள்ள முடியாது. நீ ஒதுங்கி வாழ வேண்டியது இல்லை, நீ பயந்து நிற்க வேண்டியது இல்லை. நீ போக போக இருள் விலகும். ஆசாரியரின் கால்கள் தொட்ட மாத்திரத்திலே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போல இன்னைக்கு ஒளியாய், ஒளி ஏற்றப்பட்டவர்களாய் செல்லும் பொழுது இருள் விலகுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் மறையும், வியாதிகள் மறையும், போராட்டங்கள் மறையும். இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் அந்த ஆசீர்வாதங்களை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Let there be light. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில பிரகாசமான எதிர்காலங்கள் அமையும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்புகள் திறக்கப்படும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே சமாதானம் ஏற்படும்படிக்கா ஜெபிக்கிறேன். பிசினஸ்ல பெரிய பிரேக் த்ரூஸ் வரும்படிக்கா ஜெபிக்கிறேன். கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு நோக்கங்களிலே பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படிக்கா ஜெபிக்கிறேன். ஒருவேளை மரக்காலுக்குள் வைக்கப்பட்ட விளக்கை போல அவர்கள் இருப்பார்கள் என்றால் இந்த நாள்ல இருந்து அவங்களை பிரபலமாக்குங்க ஆண்டவரே. அவங்க வெளியில கொண்டு வாங்க ராஜா. மலை மேல் உள்ள பட்டணமாய் அவங்க வாழ்க்கை மாறட்டும் ராஜா. அவங்க செல்வாக்கு அதிகரிக்க பண்ணுங்க. உங்களுடைய நாம மகிமைக்கு என்று அவங்க வாழும்படி செய்யுங்க ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த உலகத்தை சந்திக்க பயந்திருப்பாங்க, இந்த நாள் முதல் கொண்டு நம்பிக்கையோடு போற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியினால் நான் வெளிச்சம் பெற்றிருக்கிறேன். ஆகையால் நான் போற இடத்துல எல்லாம் வெளிச்சமா இருக்கும் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் என் தேவன் பெருக பண்ணுவதற்காக நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் ஜெபிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. செழிப்பு ஒரு பெரிய வெளிச்சம். ஆமென். நிறைய இருந்தா நிறைய என்ன பண்ண முடியும், ஜனங்களுக்காக செய்ய முடியும். இன்னைக்கு சில குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், சில நல்ல காரியங்களை செய்யறோம். இந்த கிடைச்ச வெளிச்சத்துல இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் வெளிச்சம் பெருக போகுது. ஆமென்.
10 கோடி இல்ல 100 கோடி 1000 கோடிக்கு நாமளே காரியங்களை செய்யும்படி தேவன் நம் கரங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல இந்த உள்ளத்துல இப்படி ஒரு பெருசா ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதான் வெளிச்சம். அது சத்தியத்தை கேட்க கேட்க தான் வரும். இல்லைன்னா தரித்திரத்தில் இருப்பீங்க. திருநெல்வேலியில தம்பி அப்படின்றீங்க. எல்லாம் மாத்திரணும். ஆமேன். வேற மாதிரி யோசிக்கணும். தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமேன். நம் தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை அப்படின்னு தான் வச்சிருக்கிறோம். அதனால ஒரு சிறப்பான ஆலயத்தை நாம் செய்ய போறோம். உலகம் ஃபுல்லா ஆன்லைன்ல யூடியூப்ஸ்ல பாக்குற பிள்ளைங்க கூட சில பேர் இதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா வாட்ஸ்அப் மூலமா அனுப்புறோம். நீங்க உங்களுடைய விதைகளை என்ன பண்ணலாம், நீங்க விதைக்கலாம். கூகுள் பே அக்கௌண்ட்ல நீங்க ஷோ பண்ணலாம். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஸோ 10 சேனல்ஸ்ல இங்க இருக்கிற கிராமங்கள், சுற்றில் இருக்கிற ஊர், டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமா நாம் தொட்டு கொண்டு இருக்கிறோம். ஆமென். அதனால தொடப்பட்டு ஜனங்க வந்துட்டே இருக்காங்க. இன்னும் அது வேற லெவலுக்கு நம்ம மாத்த போறோம். பெரிய காரியங்கள் செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நற்கிரியை. அதனால நம்புங்க, கர்த்தர் உங்க கையில பெருசா கொடுப்பார். இதுக்காகவே கொடுப்பார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறதுக்காகவே கொடுப்பார். ஆமென். உங்க மனசுல நிர்ணயம் பண்ணுங்க, தேவன் பேசுங்க. கர்த்தர் இதற்கென்றே சில காரியத்தை உங்களுக்காக அவர் திறந்து கொடுப்பார். ஆமென். ஆமா, விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, ரொம்ப சந்தோஷமா செய்யற மாதிரி உங்க கையில அவர் கொடுப்பார். ஆமென். ஒரு காலத்துல சில ஆயிரங்கள் கஷ்டமா இருந்தது. ஆனா இப்போ நம்மளே பாருங்க, இந்த வாரத்துல 4 lakhs மத்த மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கிற மாதிரி நம்ம கை என்ன பண்ணிருக்கிறாரு, பிளஸ் பண்ணிருக்கிறாரு. ஆமென். நான் நம்புறேன் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கோடிலாம் நமக்கு சுலபமா மாறிடணும். 1 கோடிலாம் இஸ் நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஆயிடணும். ஆமென். வெளியில எவ்வளவோ போயிட்டாங்க. அவங்க 3000 கோடிக்கு செலவு வைக்கிறாங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு. ஆமா, நம்ம தான் பெரிய திட்டங்கள்லாம் யோசிக்கிறது இல்ல. லைட் இப்போ கூடிட்டு இருக்கு, அதனால பெரிய திட்டம்லாம் மனசுல வரும். எத்தனை பேருக்கு வெளிச்சம் அடிக்குதா? பிசினஸ் எல்லாம் பெருசாக்குங்க, யோசனைகள்லாம் உயர்வாக்குங்க. கர்த்தர் அதெல்லாம் நிரப்ப ஆரம்பிப்பார். ஒரு சேனல் மட்டும் இல்ல, 2 சேனல் 3 சேனல் திறந்து வைங்க, வெட்டி வைங்க. கர்த்தர் அதை நிரப்புவார். இன்னும் புதிய தொழில்கள், இன்னும் பிசினஸ்க்கான காரியம் என்ன, ஒரு இன்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இன்கம்ஸ்க்கானதெல்லாம் பண்ணுங்க. கர்த்தர் அதுக்கான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம்.